கோயில்ல பிறந்து, அதே கோயில்ல வளர்ந்து 3 தலைமுறையா நீ வந்து குருக்களா இருக்கிற. நான் அந்த கோயிலுக்கு பிறந்தவனா? அந்த கோயில்ல வளர்ந்தவனா? அந்த கோயில்ல உள்ளவனா? அப்ப என்னோடைய சேஞ்ச் எங்கேருந்து வந்துச்சு? என்னுடைய அடிப்படை எங்கேருந்து வந்துச்சு? அப்ப அது வேணும்ல. அதுதான் வேணும். அப்ப அது இருக்கும்போது, அந்த நடிகனே வரும்போது, அந்த நடிகன்ட்ட நீ பக்குவமா சொல்லி, ஒரு காற்று உனக்குள்ள ஒரு மாற்றத்த ஏற்படுத்துனா, நீ இந்த பஸ்ஸ தூக்கிக்கிட்டு, இந்த வேன தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ண போ வேண்டியதில்ல. புரியுதா? அந்த அலை வந்து ஒரு பெரிய மாற்றத்த, சுழற்சிய ஏற்படுத்தும் கண்ணா, அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாட்டுல வந்து மின்காந்த அந்த அலை இது ஏற்படுத்தின மாற்றம் அது. புரியுதா? விசில் நடிகன் ஏற்படுத்தின மாற்றம் கிடையாது. மின்காந்த அலை. 60, 62 வருஷம், 65 வருஷமா பாரம்பரியமா நாங்க இப்படி எப்படி வேணாலும் வாழ்வோம்னு இருக்கிற ஒரு அறிவு சார்ந்த ஒரு கூட்டத்த, உங்களுக்கு ஓய்வளிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. உங்களுக்கான ஓய்வளிக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு. எப்படி வேணாலும், என்ன வேணாலும் செய்ய முடியுனீங்கல்ல. யாராவது தமிழ்நாட்டுல அந்த வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாது. இதெல்லாம் ஒரு கனவுல கூட நடக்காது. இன்னொரு விஷயம், அந்த நடிகன் பேசுறது தேர்தல் பிரச்சாரத்துல, எனக்கும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் தான் வந்து போட்டி. எதிர்க்கட்சிய நான் ஒரு ஒரு கேர் பண்ணலங்கிறாரு. 1. 2வது அவர் சொன்னது கூட்டணி ஆட்சி அமையும். அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் தீர்க்கதரிசி மாரி பலிக்குது. அவருக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் போட்டியா இருந்துச்சு. அதே மாரி அவர 108 இடம் ஜெயிக்க வச்ச இந்த மின்காந்த அலைவரிசைகள் ஏன் ஒரு 10 இடம் ஜெயிக்க வச்சிருக்க முடியாதா? அப்ப கூட்டணி ஆட்சின்னு அவன் வாயிலிருந்து வந்துச்சுல்ல. அதுவும் பலிச்சுச்சு. அப்ப அந்த நடிகன் பேசுற வார்த்தைக்குள்ள ஒரு மின்காந்த அலைகள் இருந்துச்சா? இருக்கா? வந்துச்சா? அவரு சக்தி வாய்ந்தவரா இல்ல. ஒருத்தன தடுத்து ஆட்கொள்றது. நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற மாணவனோ, உலகத்துல இருக்கிறவனோ, ஒரே ஒரு தகுதிய வளர்த்துக்க. தடுத்து ஆட்கொள்றதுக்காச்சும் தகுதிய வளர்த்துக்க. இது ரொம்ப முக்கியம். என் கூட நிக்கிறது முக்கியம் கிடையாது. நான் தடுத்து ஆட்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு என்ன தகுதின்னா, அந்தஸ்து, படிப்பு, ஜாதி கிடையாது. உன்னுடைய செயல்பாடுகள வச்சே அத செய்ய முடியும். புரியுதா? அதனால தான் தமிழ்நாட்டுல நான் சொன்னேன். இந்த சங்கு பேர்ல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான். அவரு பேசிக்கிட்டு இருந்தவரு. இன்னும் ஒரு 10 பேரு இந்த தமிழ் அமைப்புகள்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள எல்லாம் ஒரு ஒரு அலைவரிசை வந்து தடுத்தெல்லாம் ஆட்கொள்ளாது. புரியுதா? இப்ப தமிழ்நாட்டுல திருப்பியும் பேசுறாங்க. என்னன்னா, இப்பதான் உண்மையான எதிர்க்கட்சிகள் செயல்படுற நேரம் வந்துருச்சு. நாங்க செயல்படுவோம். இப்ப மீண்டும் என்னன்னா, வாழ்க்கையில நாம இந்த வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். நம்ம அறிவு எங்கேயோ தப்பு பண்ணுது. நம்ம செயல்பாடுகள்ல இருக்குன்னு ஒருத்தன் பரிசீலனை பண்ண மாட்றாங்க. மீண்டும் என்ன பண்றான்னா, இந்த உரண்ட இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இல்ல வம்ப இழுக்கிறதுக்கே அடுத்தது ரெடியா வருது. ஸோ வாழ்க்கையில வந்து அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிறு துயல் கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் அது சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. "யாம் வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்வதற்கு சிறு தகுதியாவது வைத்துக்கொள். யாம் வந்து போற அளவுக்காவது ஒரு மேம்பட்ட நிலையை வைத்துக்கொள்." அப்படிங்கிறது தான். இப்ப என் கூட சில மாணவர்கள் இருக்காங்க. நான் போயிடுறேன்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு உயர்ந்த ஒருத்தர் வர்றாருன்னா, அவரு வந்து அவரே வருவாரு தேடி. ஏன்னா, ஒரு உயர்ந்த தன்மைகளை, உயர்ந்த செயல்களை யாம் வர்றதுக்கு அளவுக்காச்சு தகுதிய நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவரு, அந்த இந்த இந்த பரப்பளவுல ஒரு சூழல பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதே மாரி நீங்க, நான் வந்து பார்க்கிற அளவுக்காச்சும் அந்த தகுதிய வச்சிருக்கீங்க. அப்டின்ட்டு அவரு வருவாரு. அதனால தான் சொல்வான், "கடவுளை யாரும் காண முடியாது. கடவுள் உன்னை காண வருவார்" அப்டிம்பாங்க. ஏன்னா, அத உணர முடியாது. காற்று கொண்டு, அறிவு கொண்டு உணர முடியாது. அதுதான் அதுக்கு ஏன்னா ப்ராசஸ் இருக்கு. அதனால தான் தியானத்துக்குள்ள உனக்குள்ளேயே நடக்கிறத ஒரு ஒரு ப்ராசஸையா உன்ன பார்க்க வைப்பாங்க. ஆப்பரேஷன் தியேட்டர்ல உங்களுக்கு மயக்க ஊசிய போட்டு என்ன ஆப்பரேஷன்னே தெரியாது. புரியுதுங்களா? எந்த டாக்டருமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. மாத்திரையோடைய முழு ஒரு 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 டிஸ்கஷன ஏற்படுத்த மாட்டாரு. என்ன மாத்திரை? எதுக்காக மாத்திரை? இந்த மாத்திரை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த ஊசி என்ன? ஒரு டிஸ்கஷன் இருக்காது. காலையில சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, ஈவினிங் சாப்பிடுங்க. அதையும் டாக்டர் சொல்ல மாட்டாரு. ஏதாவது நர்ஸ் கிர்ஸ் ஏதாவது சொல்லுவான். இந்த மாரி போயிரும். ஆனா, அப்ப பாருங்க, எவ்வளோ டீட்டெயிலிங்கான என்னுடைய உரை இருக்கு பாருங்க. ஒரு காற்றுல ஆரம்பிச்சு, அடுத்த ஸ்டேஜ், அடுத்த பரிணாமம், அடுத்த பரிணாமம், அடுத்த பரிணாமம், அடுத்த பரிணாமம். இப்ப எனக்கு ஒரு தனி நபருக்குடைய மாற்றங்கிறது கிடையாது. இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஹோல் இருக்கக்கூடிய மனிதர்கள்ல விலங்குலேருந்து எல்லாத்துக்குமே காற்று
அலையாக அலைவரிசையாக மாறுனா, அங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அறிவு சார்ந்த செயல அதால செஞ்சுக்க முடியுங்கிறாங்க. அது இன்னும் தீவிரமானுச்சுன்னா, அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரே நேரத்துல ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு நடிகருடைய விளம்பரத்துல ஒரு 20% மக்கள் வந்து வாக்களிக்கலாம். ஒரே மாரி, ஒரே சூழல்ல, ஒரே எண்ணத்தோட போய் எல்லாரும் வாக்களிக்க முடியாது. இத 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 செய்யணும்னா, அதுதான் தடுத்து ஆட்கொள்றது. அந்த 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 நேரத்துக்குள்ள அது ஒரு அந்த சூழல வந்து உருவாக்குறது. அத வந்து இது நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிறது தான். அப்ப அதனால தான் சொல்லுவாங்க, என்ன நெறைய பேர்ட்ட உணர்த்துவாங்க. "எப்பா அங்கன இருக்காத, பூகம்பம் வரப்போகுது." ஏன்னா, அந்த மின்காந்த அலைகள் வந்து என்னன்னா, 100 கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன், அழிக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நல்லது செய்யறதுக்குன்னு ஒரு பிரசன்டேஷன் வச்சிருப்போம். ஒரு 60% 70%ன்னு இருக்கும். அது இன்கிரீஸ் ஆக ஆக அதோடைய உடலும் முடியாது. அது வந்து இந்த ராக்கெட்ல போம்போது அப்படி ஒண்ணு இருக்கும்ல. அந்த மாரி அது அப்படியே இன்கிரீஸ் ஆக, இன்கிரீஸ் ஆக, இன்கிரீஸ் ஆக உலகத்துல எங்கேயோ ஒரு பெரும் வேலைகள, பெரும் பணிகள அது அது வந்து போட்டு தள்ள போகுது. ஒண்ணும் சுனாமியா போட்டு தாக்க போகுது. இல்லன்னா பூகம்பமா போகுது. அப்ப பாருங்க அந்த தமிழ்நாட்டுல நடந்த தேர்தல்ல, இந்த சுனாமி அலையில பெரிய பெரிய ராஜான்னு சொன்னீங்க, பெரிய மந்திரிகள் எல்லாமே கவ்விருச்சு பாருங்க. அந்த சூரிய கிரகணம் கவுற மாரி கவ்விருச்சு பாருங்க. டப்பு 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 டப்புன்னு எவன்னே தெரியாத ஒருத்தன் முழுங்கிட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியாது. சுகாதாரத்துறை அமைச்சர ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தன் முழுங்கிட்டான். புரியுதுங்களா? பெரிய ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டுல பெரிய அறிவு சார்ந்த பெரிய ஒரு 40 வருஷம் கொடிகட்டி பறந்த ஜாம்பவான்கள ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து கவ்விட்டு போயிட்டான். புரியுதுங்களா? அவரு ஏரியாவுல 10 ஓட்டு வாங்க மாட்டாருங்க அவர்லாம். மிஞ்சி போனா ஒரு 2000 ஓட்டு, 3000 ஓட்டு அவ்வளவுதான். எவ்வளவு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய பாரம்பரியத்துல கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் பேசினாரே, அவராலேயே நெறைய இடத்துல சாதிக்க முடியல. இந்த உலகத்திலே பெரிய போராட்டக்குரியவன் கம்யூனிஸ்ட். தமிழ்நாட்டுல ஒரு நாள் கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆள முடியல. புரியுதுங்களா? அவனுங்க அவங்க தாண்டி அறிவு சார்ந்தவன் எவனாவது இருக்கிறானா? அ எவனாவது ஒண்ணு இருக்கான். தடுத்து ஆட்கொள்றது வேணும். அங்க நம்ம ஆளுங்க நெனச்சுக்கிறான், அண்ணா யூனிவர்சிட்டிலயோ, பிற கல்லூரிகள்லயோ படிக்கிற புத்தகமும் சில விஷயத்த இருந்தா போதும்னு நெனைக்கிறான். இந்த இயற்கைய பத்தி அவன் பெரிய கேர் பண்ண மாட்றான். இல்லன்னா கடவுள கும்பிட்டுட்டு கயித்த கட்டிக்கிறான். அங்க கட்டிக்கிறான், இங்க பட்டைய போட்டுக்கிறான், கழுத்துல போட்டுக்கிறான். இந்த மாரி பண்ணிக்கிறான். இப்ப இத பத்தி பேக்கிரவுண்ட்ல ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இத வந்து யோசிக்க மாட்றான். இப்ப இந்த தமிழ்நாட்டுல நடந்த தேர்தல்ல மிகப்பெரிய பேக்கிரவுண்டோட ஒரு பெரிய வேலை இருக்கு. இது வந்து நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு நடிகனுக்காக நடக்குதுன்னா கற்பனை. இதெல்லாம் அதிதீவிர கற்பனைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி கற்பனை. எந்த சூழல்லயும் இது போல ஒரு ஒரு சூழல் நடந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடிகர்களாக இருந்த பெரிய பெரிய ஆளுங்க ஆந்திராவுல ஒரு ஒரு நடிகர் ஆண்டுருக்காரு. தமிழ்நாட்டிலேயே பெரிய ஒரு நடிகர் ஆண்டுருக்கிறாரு. அதோடைய வியூகம்லாம் வேற. அதோடைய சூழல்லாம் வேற. இதோட சூழல் வேற. ஒட்டுமொத்தமான இந்தியாவுல இருக்கிற அத்தன பத்திரிகையும், அத்தன தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய 60 ஆண்டுகள் அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்ட அரசியல்ல இருக்கிற நிபுணர்கள்ன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துட்டாங்க. இது என்ன? இது எப்படி நிகழும்? இது என்ன? இது எப்படி நிகழும்? அவ்வளவுதான். இது இது எப்படி இது 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 எப்படி நிகழும்? அப்ப இப்ப இது எப்படி நிகழும்னா, இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. உடனே சாய்பாபா வந்துட்டாரு, திருச்செந்தூர்ல இருக்க முருகன் வந்துட்டாருன்னு நீங்க அந்த மாரி ஒரு கற்பனைக்குள்ள, அந்த மாரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாம் மனிதர்கள் போயிறாதீங்க. இந்த மாரி அவருடைய அவருடைய கிரகம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அத தாண்டி ஒரு பாடம், ஒரு ஒரு வகுப்பெடுக்க வேண்டிய சூழல் இருக்கு.